हुकुम, टाइगर का हुकुम. பட் இதுக்குள்ளே படத்தில் வராது டெலிட்டில் ஒரு சீன் போயிடுச்சுன்னாக்கா ட்ரக்கு ஃப்ளிப் ஆகுறப்போ யோகி பாபு உள்ளே இருப்பார். தம்பிகளா, கயிறு இழுக்கும் போட்டியில அசத்துட்டீங்க போல இருக்கு. டவுன்ல வாழ்ந்தாலும் 2 பேரும் சிங்கன்னு நிரூபிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி பூசாரி ஐயா. எங்க ஊர் மானத்தை காப்பாத்தினதுக்கு நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். செவரக்கோட்டை மானத்தை எங்கிருந்தோ வந்து நீங்க காப்பாத்தி தரணும்னு ஆத்தாளுடைய அனுகிரகம் இருந்திருக்கு. பிரமாதம். 2 பேரும் நல்லா இருப்பீங்க. பச்சையம்மா எப்போ உங்களுக்கு துணையா இருப்பா. அழகப்பா, சொல்லுங்க பூசாரி. வீட்டுக்கு போனதும் வீட்டு பொம்பளைங்க கிட்ட சொல்லி தம்பிங்க 2 பேருக்கும் சுத்தி போட சொல்லு. ஊருக்கொன்னே உங்க 2 பேரும் மேலேயும் தான் பட்டிருக்கோம். அதுக்கு என்ன பூசாரி, செஞ்சிருவோம். பூசாரி ஐயா, அடுத்து நாங்களாம் காப்பு கட்ட வேண்டாமா? சீக்கிரம் முடிச்சு விடுங்க. தம்பி, காப்பு கட்ட வந்துட்டு இப்படிலாம் அவசரப்படலாமா? கொஞ்சம் இரு. ம். டேய் சைமன், இங்க எதுக்குடா இப்ப கூட்டிட்டு வர? யாராவது என்ன பாத்துட்டு போறாங்கடா. ஏய், உன் சொந்த ஊருக்கா வந்திருக்கோம், இப்படி பயந்து சாவுற? வேனுக்குள்ளே இருக்கிறது கடுப்பா இருக்குடா. கொஞ்சம் அப்படியே திருவிழாவை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு போலாம். ஒழுங்கா மாஸ்கா கழட்டுறா. ஏய், கழட்டுறா. இப்ப வா வா. ஆனந்தி, பரிசீல போய் நில்லுமா, காப்பு கட்டிடலாம். டேய், என்னடா இங்கே நின்ட்ட? இல்லடா, அம்மனுக்கு காப்பு கட்டுறாங்க. ஆனந்தி, உன் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறணுன்னு மனசார வேண்டிக்கிட்டு தட்டக்கூடாதா? இந்த 2 வருஷமா ஒரு வேண்டுதலுக்காக தான் தீ மிதிச்சேன். ஆனா என் கூட ஊருக்கு வந்த எல்லாருக்கும் ஒரு கனவு, ஆசை இருக்குது. அதெல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு நான் தீ மிதிக்க போறேன். அதுக்கு ஆத்தாவோட அருள் எனக்கு இருக்கணும்னு வாழ்த்தி கொடுங்க பூசாரி ஐயா. இன்னைக்கு காலத்துக்கு பிள்ளைங்க பெத்தவங்களுக்காக சாமி கும்பிடுறதே அரிதா போச்சு. நீ உன் அக்காவுக்காக தீ மிதிக்கிறதே பெரிய விஷயம். இதுல இங்க இருக்க இம்புட்டு பேருக்காகவும் தீ மிதிக்கிறேன்னு சொல்ற பாரு, அதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும் தாயி. நான் வேண்டிக்கிறது இங்க இருக்கிறவங்களுக்காக மட்டும் இல்ல பூசாரி ஐயா. இங்க இல்லாத எங்க வேலண்ணனுக்காகவும் நான் தீ மிதிக்க போறேன். ஆனந்தி, குடும்பத்தையே நடுத்தருவில் நிப்பாட்டிட்டு போனவனுக்காக
நீ எதுக்குடி தீ மிதிக்கணும்? அது என்ன தப்பு பண்ணிருந்தாலும் கூட பிறந்த பொறப்பு இல்லைன்னு ஆயிடாதுல்லம்மா. வேலண்ண திருந்தி நம்ம கூட வந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். அது தப்பா? உன் மனசு தொட்டு சொல்லு, நீ வேலண்ணன மறந்துட்டேன்னு. சொல்ல முடியலல்ல, அப்புறம் நான் மட்டும் எப்படிமா விட்டு கொடுக்க முடியும்? தப்பு பண்றதுதான் மனுஷ குணம். அண்ணனும் மனுஷன் தானே. ஏதோ அந்த நேரம் தப்பு பண்ணிருச்சு. பண்ண தப்புக்கு மன வருந்தி திருந்தி வரணும். அதுதாம்மா எனக்கு வேணும். அதுதான் என் ஆசை. கடைசி வரைக்கும் அண்ணனை ஒதுக்கி வைக்கிறதுனால யாருக்கும் எந்த பலனும் இல்லையே. இன்னொரு தடவையா எங்களுக்கு அண்ணன் தம்பியா வந்து பிறக்க போகுது. ஆனந்தி, நீ என்ன சொன்னாலும் சரி, அந்த பச்சை துரோகிய நான் என் மகனாவே ஏத்துக்கிற மாட்டேன். ஏன் முடிவு அதுதான். அவன் எனக்கு புள்ளையே இல்ல. டேய் டேய், இங்க பாருங்க, நீங்க என்ன மறுத்தாலும் அந்த புள்ள மனசுல என்ன வேண்டினதோ வேண்டினதுதான். அதை யாராலும் மாத்த முடியாது. ஆனந்தி, பச்சையம்மா உன் ஆசையை நிறைவேற்றுவா. நீ கொடுத்தா. காப்பு கெட்டியாச்சு. இதுக்கப்புறம் தீமிதி நடந்து முடிகிற வரைக்கும் மனசளவுல கூட எந்த சலனமும் இல்லாம அம்மனையே நினைச்சிட்டு இருக்கணும். நாளைக்கு காலையில இருந்து தீமிதி முடிகிற வரைக்கும் நீ அம்மனுக்கு சாத்தி எடுத்து இந்த மஞ்சள் புடவையை தான் கட்டிக்கிடணும். சரியா? சரிங்க பூசாரி ஐயா. ஆத்தால கும்பிட்டுக்க.